உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களே, கேடகம் உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வணக்கங்கள். நான் உங்கள் ஊடகவியலாளர் பிரவீன்ராஜ். அதாவது தாவேகாவுடைய பொதுக்குழு தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மார்ச் 28ஆம் தேதி தாவேகா பொதுக்குழு கூட்டம் நடைபெற இருக்கிறது. குறிப்பாக விஜய் அவர்களுடைய தலைமையில் இந்த தாவேகா பொதுக்குழு கூட்டம் நடைபெறுகிறது. இன்றைய தினம் வெளியாகி இருக்கக்கூடிய இந்த திமுக அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த பட்ஜெட் குறித்து இந்த காணொலியில் இதில் எது மாதிரியான மக்களுக்கு நன்மைகள் இருக்கிறது, தீமைகள் இருக்கிறது, இந்த மக்களை ஏமாற்றக்கூடிய திட்டங்கள் என்னென்ன இருக்கிறது, இதெல்லாம் குறித்து இந்த காணொலியில் முழுசாக நம்ம பார்க்கலாம். குறிப்பாக தாவேகாவுடைய பொதுக்குழுவிலிருந்து முதல்ல ஆரம்பிச்சிருவோம். அதாவது தாவேகா பொதுக்குழு கூட்டம் எப்பொழுது நடைபெற போகிறது என்பது அந்த தாவேகா நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் பெரிய அளவில் இந்த எதிர்பார்ப்பு இருந்ததா இல்லையா என்பது தெரியல. ஆனால் மற்ற எல்லா கட்சிகளுக்கும், எல்லா கட்சி தொண்டர்களுக்கும், மக்களுக்கும் கூட இந்த தாவேகா பொதுக்குழு எப்பொழுது நடைபெற போகிறது என்பது பலருடைய எதிர்பார்ப்பாக இருந்ததுன்னு சொல்லலாம். ஏன்னா தாவேகா பொதுக்குழு கூட்டத்தை பொறுத்தவரையில் விஜய் அவர்கள் எது மாதிரியான தீர்மானங்களை நிறைவேற்ற போகிறார், என்ன பேச போகிறார், அதை தான் முக்கியமாக அனைவரும் கவனிக்கிறாங்க. ஏன்னா விஜய் அவர்களுடைய அந்த முதல் பேச்சு அந்த மாநில முதல் மாநாட்டில் பார்த்துருப்போம். சில மணி நேரங்களே விஜய் அவர்களை எடுத்துக்கொண்டு நிறைய விஷயங்கள் அந்த முதல் மாநில மாநாட்டில் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் தெரிவித்திருப்பார். அதனைத் தொடர்ந்து விஜய் அவர்கள் அந்த 2வது ஆண்டு விழாவில் நிறைய பேசுவார் என்று எதிர்பார்த்த நிலையில் அவர் ஒரு குறுகிய காலமே அந்த மேடையில் அவர் எடுத்துக்கொண்டு பேசியிருந்தார். ஆனால் குறுகிய காலம் எடுத்துக்கொண்டு பேசியிருந்தாலும் மிக சிறப்பான உரையை மிக நிறைய கேள்விகளை ஆளும் அரசுக்கும் ஒன்றிய அரசுக்கும் முன்வைத்து விட்டு சென்றிருந்தார் என்பதை கவனிக்கலாம். இதனைத் தொடர்ந்து விஜய் அவர்கள் மிக அதிகமாக நேரம் எடுத்து பேசக்கூடிய ஒரு மேடையாக இந்த தாவேகா பொதுக்குழு கூட்டம் இருக்கும் என்பதுதான். அந்த தொண்டர்களிடையே, தாவேகா தொண்டர்களிடையே விஜய் அவர்கள் என்ன பேச போகிறார், எது மாதிரியான தீர்மானங்களை முன்வைக்க போகிறார், குறிப்பாக விஜய் அவர்களுடைய இந்த அரசியல் எதை நோக்கி இருக்க போகிறது என்பதெல்லாம் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு தாவேகா தொண்டர்களிடையே இருக்கக்கூடியதும் பார்க்கலாம், மக்களிடையே இருக்கக்கூடியதும் பார்க்கலாம், அரசியல் கட்சி தலைவர்களுடைய இருக்கக்கூடியது பார்க்கலாம். மிகப்பெரிய எதிர்பார்ப்பு கோரிய ஒரு நிகழ்வாகவே இந்த தாவேகா பொதுக்குழு இருக்கக்கூடியதை கவனிக்கலாம். இந்த தாவேகா பொதுக்குழு கூட்டம் எங்க நடைபெற போகிறது என்ற ஒரு கேள்வி அனைவருக்கும் இருக்கும். ஏன்னா ஏற்கனவே விஜய் அவர்கள் விஜய் மக்கள் இயக்கமாக இருந்தபொழுது இந்த மாணவர்களுக்கு விருது வழங்கும் விழா நடத்தியிருப்பார். இந்த மாணவர்களுக்கு விருது வழங்கும் விழா 2 முறை நடத்தியிருக்காரு. அந்த மாணவர்களுக்கு விருது வழங்கும் விழா நடைபெற்ற இடம் திருவான்மையூரில் இருக்கக்கூடிய ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டர். அந்த சென்டரில் தான் கிட்டத்தட்ட மாணவர்கள் ஒரு 1500 பேருக்கு மேலாக பெற்றோர்களுடன் வரவழைக்கப்பட்டு அவர்களுக்கு அந்த விருது வழங்கும் விழா மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது. ஆனால் பொதுக்குழு கூட்டத்தை பொறுத்தவரையில் தாவேகா தொண்டர்கள் ஏராளமானவர் வரக்கூடிய ஒரு நிலை இருக்குமே. அப்போ 1500 பேர் பங்கேற்கக்கூடிய அந்த கன்வென்ஷன் சென்டர் எப்படி இதற்கு உரிய முறையில் அது சரியாக இருக்கோ என்பது பலருடைய கேள்வியாக இருக்கும். ஆனால் இந்த இடத்துல தான் விஜய் அவர்கள் முக்கிய நிர்வாகிகளுக்கும், அதாவது மாவட்டம், கழகம், பகுதி, வட்டம், கிளை என்று இருக்கக்கூடிய அந்த முக்கிய நிர்வாகிகளுக்கு மட்டும் அழைப்புகள் விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த அழைப்புகள் எப்படி கொடுக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் மூலமாகவும், மின்னஞ்சல் மூலமாகவும், தபால்கள் மூலமாகவும் அந்த தாவேகா தொண்டர்களுக்கு இந்த அழைப்புகள் நேரடியாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் தாவேகா தலைமையுடைய கட்டுப்பாடு ஒன்று இருக்கிறது. ஒரு மாவட்டத்திற்கு இத்தனை நபர்கள் தான் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்ற ஒரு அவர்களுடைய அந்த அறிவுறுத்தல் இருக்கிறது. அந்த அறிவுறுத்தலின் அடிப்படையில் தான் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் இத்தனை பேர் என்று அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதில் முக்கிய நிர்வாகிகள் யார் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களை அதில் முன்னிறுத்தி அந்த பொதுக்குழு கூட்டம் நடைபெற இருக்கிறது. குறிப்பாக இதற்கு பல குழுக்கள் செயல்பட இருக்கிறார்கள். பொதுக்குழுவை எப்படி சிறப்பாக நடத்துவது, இந்த பொதுக்குழுவில் எப்படி வரக்கூடியவர்களை ஒருங்கிணைப்பது, வரக்கூடியவர்களுக்கு தேவையான உணவுகளை எப்படி அவர்களுக்கு பரிமாறுவது, அதற்கான உணவு பரிமாறக்கூடம் எந்த இடத்துல அமைக்கப்பட போகிறது, இப்படி நிறைய அந்த பொதுக்குழு உரிய ஒரு டீம் செயல்பட்டு இதை சிறப்பான முறையில் நடத்த திட்டமிட்டிருக்காங்க என்பதை கவனிக்கணும். குறிப்பாக இதில் முக்கியமான தீர்மானங்கள் என்ன எடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமாக
இதுல விஜய் அவர்களுடைய முக்கிய தீர்மானமாக பரந்தூர் புதிய விமான நிலையத்துக்கு எதிராக விஜய் அவர்களுடைய தீர்மானம் வந்து நிறைவேற்றப்பட இருக்கிறது. குறிப்பாக அந்த மக்களுக்கு ஆதரவாகவும் அந்த பரந்தூர் தொகுதியில் இருக்கக்கூடிய சதுப்பு நிலங்களையும் ஏரிகளையும் குளங்களையும் விவசாய நிலங்களையும் விவசாயிகளையும் காப்பாற்றுவதற்காக விஜய் அவர்களுடைய இந்த முன்னெடுப்பு இந்த தீர்மானம் வந்து நிறைவேற்றப்பட இருக்கிறது. அதே நேரத்தில் பெண்களுக்கு தமிழகத்தில் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை தொடர்ந்து இருந்து வரக்கூடியதை தாவேக தலைவர் அவர்கள் தொடர்ந்து அது வந்து சுட்டிக்காட்டி வருகிறார். அதை வந்து வலியுறுத்தும் விதமாக பெண்களுடைய பாதுகாப்பை வலியுறுத்தும் விதமாக விஜய் அவர்களுடைய இந்த தீர்மானம் வந்து இதுல வந்து இடம்பெற இருக்கிறதாக தெரிவிக்கிறார்கள். மாணவர்களுக்கும் நீட்டு போன்ற பிரச்சனைகளை ஒன்றிய அரசை வந்து வலியுறுத்தி மிக ஆழமான ஒரு தீர்மானங்களை நிறைவேற்ற இருக்கிறார்கள். அதே நேரத்தில் இப்பொழுது சாதிய வன்கொடுமைகள் நிறைய தமிழகத்தை பொறுத்தவரையில் அதிகரித்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இப்போ சமீபத்தில் நடைபெற்ற அந்த கபடி போட்டி காட்டாரிமங்கலம் கபடி போட்டியில் மிகப்பெரிய அளவில் தலித்து இளைஞர்கள் வந்து பாதிக்கப்பட்டிருந்தார்கள். இது மாதிரியான சாதிய வன்கொடுமைகளுக்கு எதிராக வந்து விஜய் அவர்களுடைய தீர்மானங்கள் வந்து இருக்க போகிறதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து மக்கள் பிரச்சனையை முன்னிறுத்தி விஜய் அவர்களுடைய இந்த தாவேகா பொதுக்குழு அரசியல் தீர்மானங்கள் இருக்கும் என்பதை எதிர்பார்க்கலாம் என்ற ஒரு நிலை தான் இப்பொழுது இருக்கிறது என்பதை கவனிக்கலாம். அதே நேரத்தில் விஜய் அவர்கள் இந்த தாவேகா பொதுக்குழு மேடையில என்ன பேச போகிறார்னா, குறிப்பாக திமுக அரசையும் ஒன்றிய அரசையும் மிக பகிரங்கமான விமர்சனங்களை முன்வைத்துத்தான் விஜய் அவர்களுடைய அந்த அரசியல் பேச்சு வந்து இடம்பெறும் என்பதை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக ஆரம்ப கட்டத்திலிருந்து விஜய் அவர்கள் தெரிவிக்கக்கூடிய ஒரு கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக மாநில திமுக அரசையும் ஒன்றிய அரசையும் பகிரங்கமாக விமர்சனம் செய்து விஜய் அவர்களுடைய அந்த பேச்சு இருக்கக்கூடும் என்பதை எதிர்பார்க்கலாம். நிச்சயமாக மக்களுக்கான ஒரு குரலாகத்தான் விஜய் அவர்களுடைய அந்த மேடை பேச்சு இருக்கக்கூடும் என்பதை நம்ம எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்தில் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்பொழுது மக்களை மறந்த திமுக அரசின் பட்ஜெட்டு, இந்த பட்ஜெட்டு குறித்து தான் வந்து நம்ம இந்த காணொலியில் இரண்டாவதாக நம்ம பார்க்க போகிறோம். அதாவது என்னன்னா, ஏற்கனவே திமுக அரசு வந்து ஏற்கனவே பல முந்தைய பட்ஜெட்டில் நிறைய அறிவிப்புகள் வந்து அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் அந்த அறிவிப்புகள் எல்லாம் அனைத்துமே வந்து செயல்படுத்தி இருக்காங்களா அப்படின்னா அதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் இருந்து வருகிறது. அந்த வகையில் தற்பொழுது வந்து புதிய அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் அமைக்கப்படும் என அறிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக கல்லூரி மாணவர்களுக்கு வந்து இந்த மடிக்கணினிகள் வந்து வழங்கப்படும் என்று சொல்லியிருக்காங்க. அது வரவேற்கக்கூடிய விஷயம். ஆனால் அதே நேரத்தில் பள்ளி மாணவர்களுக்கு அந்த மடிக்கணினிகள் எப்பொழுது வழங்கப்படுவீர்கள் என்பதை அதையும் வந்து அறிவிச்சிருந்தாங்கன்னா இது வந்து சிறப்பாக பார்க்கலாம். ஆனால் அந்த அறிவிப்பு வந்து ஒரு கேள்விக்குறியாகவே இந்த இடத்துல இருக்கக்கூடியதை கவனிக்கலாம். ஏன்னா இது வரைக்கும் அதற்கான அறிவிப்பு வரலை என்பதை பார்க்கணும். குறிப்பாக இதில் வந்து ஆசிரியர் பணியிடங்கள் வந்து நிரப்பப்படும் என்று தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் இது வெறும் வெற்று அறிவிப்பா இல்லை இது நிஜமாகவே செயல்படுத்தப்படுமா என்பது போக போக தான் தெரியும். ஏன்னா இன்னும் இருக்கக்கூடிய ஒரு வருடம் தான் இந்த ஆட்சி. அந்த ஆட்சி அதற்குள்ளாக இந்த திட்டங்கள்லாம் செயல்படுத்துவாங்களான்னு என்பது இந்த மக்கள் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பாகவே வைத்திருக்கிறார்கள். அண்ணா பல்கலைக்கழகத்துடைய தரவரிசை மேம்படுத்தும் அறிவிப்பெல்லாம் வந்து இப்போ வெளியிட்டிருக்காங்க. ஆனால் இங்கே தாவேகா தலைவர் விஜய் அவர்களுடைய ஒரு கேள்வி என்னவா இருக்குன்னா, முக்கியமாக பார்க்கறது என்னன்னா, அண்ணா பல்கலைக்கழகத்துடைய தரவரிசையெல்லாம் வந்து நீங்கள் மேம்படுத்துவதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல அந்த அங்கே படிக்கக்கூடிய அந்த மாணவிகளுடைய பாதுகாப்பை வந்து உறுதிப்படுத்தினீர்களா என்ற ஒரு கேள்வியை வந்து முன்வைச்சிருக்காரு. ஏன்னா இது வரைக்கும் வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்ட அந்த மாணவிக்கு நீதி கிடைச்சிருக்கா என்றால் இது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. ஏன்னா தொடர்ந்து யார் அந்த சார் என்ற ஒரு கேள்விக்கு இதுவரைக்கும் ஒரு விடை இல்லாத ஒரு நிலையில அண்ணா பல்கலைக்கழக இப்பொழுது தரவரிசை மேம்படுத்தும் அறிவிப்பெல்லாம் வந்து ஒரு பெரிய அளவில் ஏமாற்றக்கூடிய ஒரு அறிவிப்பாக தான் இப்பொழுது பார்க்கப்பட்டு வருகிறது. அதே நேரத்தில் மக்களை பாதிக்கப்படாத வண்ணம் வந்து என்னென்ன ஒரு திட்டங்கள்லாம் செயல்படுத்தப்பட இருக்கிறது என்பதை வந்து இந்த இடத்துல நம்ம கவனிக்கக்கூடியதாக இருக்கு. ஏன்னா ஏற்கனவே நம்ம சொன்னோம், இந்த புதிய பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிராக விஜய் அவர்களுடைய குரல் வந்து அந்த பொதுக்குழு தீர்மானத்தில் நிறைவேற்ற இருக்காங்க என்பது இப்பொழுது வெளியாகி இருக்கக்கூடிய இந்த திமுக அரசு பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த
புதிய விமான நிலையம் அமைப்பதற்கு அந்த மக்களுக்கு ஆதரவாக மக்களுக்கான ஒரு குரலாக மக்களுக்கான ஒரு திட்டங்களாக ஏதாவது அறிவிப்பு இருக்கா? அந்த புதிய விமான நிலையங்கள் அமைக்கப்படாது, ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த சதுப்பு நிலங்கள் காப்பாற்றப்படும், அந்த மக்களுடைய வாழ்வாதாரங்கள் காப்பாற்றப்படும், அங்கே மக்களுடைய இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள் காப்பாற்றப்படும், மக்களுக்காக இந்த திமுக அரசு வந்து குரல் கொடுக்கும், மக்களோடு தோல் கொடுக்கும் என்றெல்லாம் வந்து திமுக அரசு மேடையில் பேசியிருக்கிறத நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இந்த இடத்துல இவர்களுடைய இந்த பட்ஜெட் அறிவிப்பில் வந்து அது வந்து இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அது கிடையாது என்று தான் பார்க்கணும். ஏன்னா திமுக அரசை பொறுத்தவரையில் அந்த அறிவிப்பு வந்து விரைவுபடுத்தக்கூடிய ஒரு பணியில் தான் இருக்கக்கூடியதாக இந்த பட்ஜெட் வந்து சொல்கிறது. அதே நேரத்தில் பரந்தூர் பகுதி விவசாய பெருங்குடி மக்களுக்கு செய்யப்படும் மிகப்பெரிய ஒரு துரோகமாகத்தான் இந்த பட்ஜெட்டுடைய அறிவிப்பு வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. விலைவாசி ஏற்றத்தை கட்டுப்படுத்தக்கூடிய எந்த நடவடிக்கையும் வந்து இந்த பட்ஜெட்டில் இல்லை. அதே நேரத்தில் தேர்தல் வாக்குறுதியாக கேஸ் மானியம் 100 ரூபாய் வழங்கப்படும் என்று இந்த திமுக அரசு வந்து தெரிவித்திருந்தது. ஆனால் அது வந்து எப்பொழுது செயல்படுத்தப்படும் என்ற ஒரு கேள்வி வந்து இருக்கிறது. அதே நேரத்தில் பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு வந்து தேர்தல் வாக்குறுதியாகவே வந்து சொல்லியிருந்தாங்க. அது இது வரைக்கும் முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை என்பது தான் இங்கே கவனிக்கக்கூடியதாக இருக்குது. ரேஷனில் வந்து கூடுதலாக சர்க்கரை வழங்கப்படும்லாம் சொல்லியிருந்தாங்க. ரேஷனை பொறுத்த வரைக்கும் பல இடத்துல வந்து சர்க்கரையே கொடுக்கறதில்ல அப்படின்ற ஒரு குறைகள்லாம் மக்கள் சொல்கிறதே நம்ம பார்த்துருப்போம். பல ரேஷன் கடையில் மக்களுக்கு ஒரு தரமான உணவுப் பொருட்கள் வழங்கவில்லை என்றெல்லாம் பலர் வந்து பல மக்களை பேட்டி கொடுக்கறதெல்லாம் பார்த்துருப்பானா. இப்போ இந்த ரேஷன் கடையில் சர்க்கரை கூடுதலாக வழங்கப்படும் என்ற ஒரு ஏமாற்று திட்டம் வந்து நடைமுறைப்படுத்தப்படுமா இல்லை இது ஏமாற்றப்படுமா என்பதெல்லாம் பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும். குறிப்பாக கடந்த தேர்தல் வாக்குறுதியாக திமுக அரசு தெரிவித்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மின்சார கட்டணம் வந்து 2 மாதத்துக்கு ஒரு முறை இருப்பதை மாதம் மாதம் மின்சார கட்டணம் வந்து கட்டக்கூடிய வகையில் ஒரு வசதிகள் ஏற்படுத்தப்படும் என்று இந்த திமுக அரசு வந்து தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்திருந்தாங்க. இன்னும் அந்த திமுக அரசு முடிவுற 1 வருடம் தான் இருக்கிறது. இதுவரைக்கும் அந்த மின்சார கட்டணம் மாதம் செலுத்தக்கூடிய அந்த வழிமுறைகள் இதுவரை செயல்படுத்தவில்லை என்பதை தான் இந்த இடத்துல பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது இவர்களுடைய அறிவிப்பு வெறும் வெற்று அறிவிப்பாகத்தான் இருக்கக்கூடியதை இந்த இடத்துல கவனிக்கக்கூடியதாக இருக்குது. என்னதான் வந்து எத்தனை பட்ஜெட்டில் வந்து இதெல்லாம் நடத்தப்படும், இதெல்லாம் வந்து செயல்படுத்தப்படும், இந்த திட்டங்களாம் வந்து அறிவிக்க தான் படும், அதற்கு மேலே அதை செயல்படுத்தப்படுமா என்பது மக்களுடைய ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருந்தாலும் அது பெரிய ஏமாற்றமாக தான் இருக்கக்கூடியது பார்க்கலாம். ஏன்னா இதெல்லாம் தேர்தல் அறிக்கையாக இருந்தது. கடந்த முறை திமுக அரசுடைய தேர்தல் அறிக்கை மின்சார கட்டணம் வந்து மாதம் மாதம் வந்து கட்டக்கூடிய வகையில் செலுத்தக்கூடிய வகையில் அதுக்கு வந்து வழிவகை செய்யப்படும்லாம் தேர்தல் அறிக்கையில் அவங்க ஒரு வாக்குறுதியாகவே வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த 3 வருட காலங்கள் தாண்டி 2 முறை வந்து மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்டதே தவிர இது வந்து மாதம் மாதம் கட்டக்கூடிய வகையில் மக்களுக்கு ஒரு நல்லெண்ணெய் சேர்க்கக்கூடிய வகையில் மக்களுடைய சுமையை குறைக்கக்கூடிய வகையில் அந்த மாதம் மாதம் கட்டக்கூடிய அந்த மின்சார கட்டணம் வந்து அதை செலுத்தக்கூடிய ஒரு வழிவகைகள் செய்யப்பட்டிருக்கிறதா தான் இந்த இடத்துல அது பெரிய ஏமாற்றம் தான். இது வரைக்கும் 2 மாதத்துக்கு ஒரு முறை மக்கள் வந்து மின்சார கட்டணத்தை வந்து செலுத்தி கொண்டு இருக்கிறார்கள். அதுவும் வந்து 2 முறை வந்து இந்த கட்டணம் வந்து உயர்த்தப்பட்டு அதிகமாக அவர்கள் வந்து பெரிய சுமையில் இப்போ இருக்கிறார்கள். பெரிய ஏமாற்றக்கூடிய ஒரு அறிவிப்பாக வெற்று அறிவிப்பாக இருக்கிறது என்பது தான் இங்கே தொடர்ந்து கவனிக்கக்கூடியதாக இருக்குது. அரசு ஊழியர்களுக்கு கூடுதல் குடியிருப்புகள் கட்டுவது இவெல்லாம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பாக அந்த அரசு ஊழியர்கள் லட்சக்கணக்கான குடும்பங்கள் நலன் சார்ந்த இந்த ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பின் முக்கிய கோரிக்கையாக இருப்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் அமுல்படுத்தப்படுவது, பணி நிரந்தரம் குறித்த ஒரு அறிவிப்பு வருமா என்ற பெரிய எதிர்பார்ப்பு தான் வந்து அவர்களுக்கு வந்து இந்த பட்ஜெட்டை நோக்கி இருந்தது என்பதை கவனிக்கலாம். ஆனால் இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரையில் இந்த டாக்டர் ஜெயா அந்த அமைப்பினருக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றக்கூடிய ஒரு பட்ஜெட்டாகத்தான் அமைந்திருக்கு. அதற்கான எந்த ஒரு அறிவிப்பும் இந்த பட்ஜெட்டில் வந்து இடம்பெறவில்லை என்பதை தான் கவனிக்கணும். அரசு ஊழியர்களுக்கு கூடுதல் குடியிருப்புகள் கட்டுவதெல்லாம் வந்து இப்போ வந்து வெளியிட்டிருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல அரசு ஊழியர்களுடைய மிக பிரதான கோரிக்கையாக இருக்கிறது என்னன்னா, இந்த அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் பழைய ஓய்வு ஊதிய திட்டம் மீண்டும் அமுல்படுத்தப்படுவதுதான் அவர்களுடைய மிக ஒரு பெரிய எதிர்பார்ப்பான ஒரு திட்டமாக இருக்கிறத கவனிக்கலாம். அதற்கான ஒரு அறிவிப்பு இல்லை, அந்த பணி நிரந்தரத்துக்கான ஒரு அறிவிப்பு இல்லை என்பது அந்த அரசு ஊழியர்களுக்கு மிகப்பெரிய ஒரு
ஏமாற்றமாக இருக்கக்கூடியதை கவனிக்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.